டிடிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதத்தோட ராசி பலன் பற்றியும் அதோட பரிகாரத்தை பற்றியும் பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்காங்க சிவவாக்கு ஜோதிடர் ரத்னா கிருஷ்ணவேணி மேடம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை அழகாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இப்போ சொல்ல போகிறோம். அதில் செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை பிறக்குதுங்க. ரொம்ப சிறப்புங்க. சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னா ஈவினிங் விநாயகரை வழிபாடு எடுக்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். நம்மளுடைய சங்கடத்தை எல்லாமே தீர்க்கக்கூடிய விஷயத்தில் விநாயகர் முழுமுதற் கடவுளே இந்த மாதம் நமக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டோடு பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. திதியில் 15 அந்த திதியிலையும் இந்த பஞ்சமி திதிக்கு இப்போ ரொம்ப விசேஷம். இந்த வாராகியம்மன் வழிபாடெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கிளியராக கமெண்ட்லேயோ அல்லது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதோட டீட்டெயிலாம் நிறைய இருக்குது, நம்ம சொல்லலாம். 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வரக்கூடிய கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த ஒரு நன்னாள், ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். தமிழருடைய பண்பாட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அமைப்பு உண்டுங்க. இதெல்லாம் நம்ம வழிமுறையாக பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த கோகுலாஷ்டமி அஷ்டமி திதியில் ஒரு சிறப்பு உண்டு. இப்போ முதல்வரே பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியில் தான் ஒரு பதவி ஏற்று இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதி. இப்படி கோகுலாஷ்டமிக்கு நம்ம எப்படி வழிபாடு எடுக்கணும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதை எடுக்கக்கூடிய அமைப்பு என்னென்னு அந்த பரிகாரத்தோடு நான் இணைத்து சொல்கிறேன். ஆவணி 18ஆம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி விழாவாக வரக்கூடிய இந்த விசேஷமான செப்டம்பர் மாதத்தில் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, 24ஆம் தேதி வருது தமிழுக்கு. ஸோ மக நட்சத்திரத்தோடு வரக்கூடிய சர்வ அமாவாசைங்க. அமாவாசை திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு எடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. இதில் இந்த சர்வ அமாவாசை அப்படிங்கிறது இந்த விடுபட்ட, நான் அப்பா தவறி இவ்வளோ நாளாச்சு, தாத்தாவுக்கு கொடுக்கறதே இல்லை, முன்னோர்கள் அப்படிங்கிறது விஷயம் என்னென்னா குலதெய்வத்துக்கு அடுத்தது நம்ம தர்ப்பணம் அமாவாசைக்கு கொடுக்கணும். திதி வேறு, தர்ப்பணம் வேறு, சிராப்தம் வேறு, எல்லாம் நிறைய இருக்குங்க. அதே போல் முதல் வருடம் நம்ம கொடுக்கக்கூடிய சிராப்தமெல்லாம் இருக்குது. ஸோ மகம் நட்சத்திரமே பொதுவாக 27 நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்தா நம்ம எது விடுபட்டு இருந்துச்சோ, மகாலய அமாவாசை இது மாதிரி நிறைய அமாவாசை, இப்போ புரட்டாசிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி அமாவாசையெல்லாம் அல்லது நம்ம முதல் திதி கொடுக்கல, வருட திதி கொடுக்கல, வருஷாந்திர கொடுக்கலாங்கிறதெல்லாம் இந்த மக நட்சத்திரத்தில் கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த முன்னோர்களுடைய சாபக்கேடு நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. 15/9/2026 ஸ்ரீ மகா விநாயகர் சதுர்த்திங்க. ரொம்ப விசேஷம். அதாவது ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்னாவே விநாயகருக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி எடுக்கணும், இதனால் நமக்கு என்ன நன்மை தீமை பாருங்களேன். சங்கடகரா சதுர்த்தியில் ஆரம்பிக்குது, மகா விநாயகர் சதுர்த்தியில் முடியக்கூடிய இந்த மாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், முகூர்த்த மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செப்டம்பர் மாதம் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியும் பார்க்கும் பொழுது உங்கள் உறவினர் மற்றும் நட்பு வட்டாரத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய விஷயம், ஒரு மேசராசியாக இருக்கலாம், அவங்க ஒரு மீனமாக இருக்கலாம், விருச்சிகமாக இருக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. நம்மளுடைய பரிகாரங்கிறது நம்மளுடைய கர்மவினை பயனை எப்படி கழிக்கணும், எந்த மாதம் நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் மேடம். செப்டம்பருக்கான முதல் ராசியான மேஷ ராசியோட பலன் என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன? ஓகேங்க, வணக்கங்க. மேசராசி அன்பர்களே, மேசராசி பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இப்போ செப்டம்பர் மாதம் 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் விரயத்தில் இருக்கார். அது வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் காலச்சக்கரத்துக்கு ரொம்ப சிறப்பான பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சிம்மத்தில் 3 கிரகங்கள். அது கேது எப்பயுமே இப்போ 1 வருஷமாக இருந்துட்டு இருக்காரு. அதில் சூரியனும் புதனும் பிரவேசிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்காருங்க. இப்பேற்பட்ட இந்த கிரக சூழ்நிலையில் மேசத்திற்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேசத்திற்கு இப்போயே ஆவணியில் உங்களுக்கு திருமணமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம், மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் அப்படிங்கும்போது சகோதர பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சின்ன சின்ன பிணக்கு, கோபங்கள், ஏதாவது ஒரு சொத்து விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமான ஒரு சிக்கலை, ஒரு தடையை கொடுத்து தாண்டி வரக்கூடிய, இதுக்காக ஏதாவது ஒரு போராடணும், ஏதாவது நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அதாவது அந்த பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்கம் இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை தாண்டி தான் அவங்களுக்கு இந்த சால்வ் ஆகக்கூடிய அமைப்பில் செப்டம்பர் மாதம் காட்டுதுங்க. சுக்கிரன் நீச்சம் 6ஆம் இடத்தில் அப்படிங்கும்போது மனைவிக்கு அல்லது ரத்த சம்பந்தமான அத்தை வழி இந்த மாதிரி உறவுகளில் வந்து வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது உங்களுக்கான விஷயங்கள் வந்து ஏதாவது சாப்பாடு உணவுல ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் நேரத்துக்கு டயட்டில் சாப்பிடணும். எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக பணத்தை கவனமாக கையாளக்கூடிய மாதம். ஏன்னா நீசமான சுக்கிரன் என்னென்னா ஆசையை காட்டி மோசம் பண்ணிடக்கூடிய அமைப்பு. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு இப்போ நிறைய ஆவணியில் முகூர்த்தம் வருது, அப்போ வந்து செலவுகள், ஏதாவது முகூர்த்தத்துக்கான நம்ம வந்து மொய் எழுதுகிற விஷயங்கள், அதுக்கான ஏதாவது ஒரு அது செய்யணும் இது செய்யணும், நகை எடுக்கணும், பட்டு சேலை எடுக்கணும், நம்ம மனைவியாக இருக்கலாம் அல்லது உறவுகளில் இருக்கலாம், அக்கா தங்கச்சின்னு நம்மளோட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நிறைய செலவு இழுத்துட்டு போயிடும். அப்போ நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் இதில் போடுறோன்னா அதுக்கான என்ன நல்ல ஃபியூச்சரில் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, என்ன அமௌண்ட் வச்சுருக்கோம், என்ன தகுதி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் கடன் ஆயிடுச்சு கஷ்டமாயிடுச்சுன்னு அப்புறம் புழம்பக்கூடாது. ஏன்னா 12இல் சனி விரயத்தில் இருக்கார். தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் நிறைய வருமானம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறது, கையை கடிக்குதும்பாங்களே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மேஷத்துக்கு இப்போ போயிட்டுருக்குது. அதனால தான் இப்போ ஷேர் மார்க்கெட்டிங்லாம் இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக ஏதாவது போடுறதுனா ஜாக்கிரதையாக ஜாதகம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜசாபுத்தி எப்படி இருக்குது, கோச்சார கிரகத்துடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்காம அகல காலை வச்சு அப்புறம் எனக்கு இப்படி அது ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இன்னொன்று கேட்டுக்குங்க, 11ல் ராகு இருக்கிறனால கும்பராகு உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்பெல்லாம் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் விசேஷங்களையும் சிரத்தையாக நீங்கள் வழிபாடு எடுக்கணும். விநாயகருக்கு நீங்கள் முழுமுதல் கடவுள் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, விநாயகருக்கு பட்டு ஆடை வாங்கி கொடுங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சம். ஸோ பட்டுங்கும்போது என்ன, ஒரு பட்டு துண்டோ பட்டு வேஷ்டியோ வாங்கி ஒரு 3 அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. விநாயகர் அகவல் படிச்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.